அனைவருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் 1 முதல் நாடு முழுவதும் 7 முக்கியமான மாற்றங்கள் அமலுக்கு வர உள்ளன. இது பற்றிய விரிவான விளக்கத்தை இவ்வீடியோவில் காணலாம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் செய்யாமல் பார்க்கவும். நமது சேனலை முதல் முறையாக பார்ப்பவராக இருப்பின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நான் போடும் அனைத்து வீடியோக்களும் மத்திய மற்றும் மாநில கவர்மெண்டிலிருந்து வரும் முக்கியமான சலுகைகள், அறிவிப்புகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செய்து விடுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒவ்வொரு மாதத்தை போலவும் இந்த மாதமும் வங்கி சேவைகள், முதலீடுகள், வரிகள், ரயில் டிக்கெட் முன்பதிவு, எல்பிஜி சிலிண்டர் விலைகள் மற்றும் சில அத்தியாவசிய சேவைகள் தொடர்பான விதிமுறைகளில் மாற்றங்கள் ஏற்பட உள்ளது. இத்தகைய மாற்றங்கள் சில சமயங்களில் உங்கள் மாதாந்திர வரவு செலவு திட்டத்தையும், சில சமயங்களில் உங்கள் நிதி பரிவர்த்தனைகளையும், சில சமயங்களில் உங்கள் சேமிப்பு திட்டங்களையும் பாதிக்கின்றன. எனவே புதிய மாதத்தின் தொடக்கம் சிரமமின்றி இருக்க வேண்டுமென்றால் இந்த மாற்றங்களை பற்றி முன்கூட்டியே அறிந்திருப்பது மிகவும் அவசியமாகும். அதன்படி இதில் என்னென்ன மாற்றங்கள் வரவுள்ளது என்பது பற்றிய முக்கியமான 7 மாற்றங்கள் மற்றும் 7 விதிமுறைகளை இவ்வீடியோவில் விரிவாக காண்போம். முதல் முக்கிய அறிவிப்பானது ஆகஸ்ட் 1 முதல் ரயில் பயணிகளுக்கான தக்கல் டிக்கெட் முன்பதிவில் புதிய டோக்கன் முறை அறிமுகமாக உள்ளது. முதல் கட்டமாக மேற்கு மத்திய ரயில்வே மண்டலத்தில் இந்த நடைமுறை அமல்படுத்தப்படுகிறது. கூட்ட நெரிசலை தவிர்க்கவும், முறைகேடாக டிக்கெட் வாங்கும் இடைத்தரகர்களை தடுக்கவும் புதிய டோக்கன் முறையை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. முன்பதிவு தொடங்கும் முன்பே பயணிகள் தங்களுடைய வரிசையை உறுதி செய்யும் வகையில் தக்கல் டிக்கெட்டுகளுக்கான டோக்கன்கள் முன்னதாகவே வழங்கப்பட உள்ளது. ஏசி தக்கல் டிக்கெட்டுக்கான டோக்கன்கள் காலை 8:30 மணி முதல் 9 மணி வரையிலும், ஏசி அல்லாத ஸ்லீப்பர் தக்கல் டிக்கெட்டுகளுக்கான டோக்கன்கள் காலை 9 மணி முதல் 9:30 மணி வரையிலும் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் ஏசி தக்கல் முன்பதிவு காலை 10 மணிக்கு, ஸ்லீப்பர் தக்கல் முன்பதிவு காலை 11 மணிக்கும் தொடங்கும். ஒவ்வொரு முன்பதிவு மையத்திற்கு வழங்கப்படும் டோக்கன்களின் எண்ணிக்கையும் ரயில்வே நிர்வாகம் நிர்ணயித்துள்ளது. அதன்படி ஒவ்வொரு மையத்திலும் ஏசி தக்கல் டிக்கெட்டுகளுக்கு 10 டோக்கன்களும், ஏசி அல்லாத தக்கல் டிக்கெட்டுகளுக்கு 15 டோக்கன்களும் மட்டுமே வழங்கப்படும். இதன் வாயிலாக எளிமையான முறையில் தங்களது ரயில் பயண டிக்கெட்டுகளை முன்கூட்டியே எளிமையான முறையில் வாங்கிக் கொள்ளலாம். இரண்டாவது முக்கியமான அறிவிப்பு, தமிழகத்தில் அந்தியோதயா அன்ன யோஜனா எனும் ஏஏஒய் ரேஷன் அட்டைதாரர்கள் தங்களது கார்டுகள் ரத்து செய்யப்படுவதை தவிர்ப்பதற்கு வரும் 31ஆம் தேதிக்குள், அதாவது ஜூலை 31ஆம் தேதிக்குள் உடனடியாக இகேஒய்சி எனும் விரல் ரேகை பதிவை மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குடும்ப அட்டைதாரர்களின் உண்மைத்தன்மையை கண்டறிந்து தகுதியானவர்களுக்கு மட்டுமே பொருட்கள் தங்கு தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்யும் நோக்கில் கூட்டுறவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை இந்த நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. எனவே இதுவரை கைரேகை பதிவு செய்யாத பயனாளிகள் அனைவருமே தங்களது அருகில் உள்ள நியாய விலைக் கடைகளில், அதாவது ரேஷன் கடைகளுக்கு உடனடியாக சென்று தங்களுடைய பயோமெட்ரிக் விவரங்களை புதுப்பித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஒரு குடும்பத்தில் உள்ள அனைவரது கைரேகைகளையும் இதில் பதிவு செய்வது அவசியமாகும். தவறும் பட்சத்தில் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் ரேஷன் கார்டுகள் தற்காலிகமாகவோ அல்லது நிரந்தரமாகவோ நீக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. அடுத்த அறிவிப்பாக, ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாளில் பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை ஆய்வு செய்து தேவையான மாற்றங்களை அறிவித்து வருகிறது. அந்த வகையில்தான் வரும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி சிலிண்டர் விலையில் மாற்றம் இருக்கலாம். சிலிண்டர் விலை உயர்ந்தால் வீட்டு செலவுகள் அதிகரிக்கக்கூடும். ஒருவேளை சிலிண்டர் விலை குறைந்தால் வீட்டு செலவுகள் குறையக்கூடும் என்பது சாமானிய மனிதர்களின் எண்ணமாகும். அதன்படி ஆகஸ்ட் 1ஆம் தேதி சிலிண்டர் விலையில் மாற்றங்கள் இருக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த அறிவிப்பாக, ஆகஸ்ட் 1 முதல் ஆதார் தொடர்பான இகேஒய்சி செயல்முறையிலும் புதிய மாற்றம் வருகிறது. இதன்படி வங்கிகள், காப்பீட்டு நிறுவனங்கள் மற்றும் சொத்து மேலாண்மை நிறுவனங்கள் இகேஒய்சி முறையை அமுல்படுத்த உள்ளன. குறிப்பாக இந்த புதிய முறையால் கணக்கு தொடங்கும் போதோ அல்லது கேஒய்சி அப்டேட் செய்யும் போதோ வாடிக்கையாளரின் ஒப்புதலுக்கு பிறகு மத்திய பதிவேட்டில் உள்ள தகவல்களை நேரடியாக பயன்படுத்த முடியும். மேலும் நிதி மோசடிகளை எளிமையாக தடுக்க முடியும். அடுத்த அறிவிப்பு, பிஎஃப் பணத்தை யூபிஐ மூலமாக எடுக்கும் வசதி வரும் ஆகஸ்ட் மாதம் முதல் அறிமுகம் செய்யப்பட வாய்ப்புள்ளது. தற்போது அதற்கான வேலைகளை செய்தும் வருகிறது. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு குறிப்பாக இந்த வசதி பல்வேறு பிஎஃப் வாடிக்கையாளர்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கும். அடுத்த அறிவிப்பு,
ஆகஸ்ட் 5ஆம் தேதி காலை 10 மணிக்கு சட்டப்பேரவையில் தமிழ்நாடு பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும். ஆகஸ்ட் 6ஆம் தேதி வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என சென்னை தலைமை செயலகத்தில் சபாநாயகராக இருக்கும் பிரபாகர் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை விதி 181 கீழ் இந்த அறிவிப்பை அவர் வெளியிட்டுள்ளார். சட்டப்பேரவை தலைவரான பிரபாகர் பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் முழு சட்டப்பேரவை நிகழ்வும் நேரலை செய்யப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார். இந்த பட்ஜெட்டில் தாக்கலின் போது மகளிர் உரிமை தொகை ரூ.2500 உயர்த்தப்படுமா என மக்கள் தற்போதும் பெரிதும் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். அடுத்த அறிவிப்பு கிரெடிட் கார்டு தொடர்பான முக்கிய அறிவிப்பு. ஆகஸ்ட் 1 முதல் பல வங்கிகள் தங்களின் கிரெடிட் கார்டு விதிமுறைகளில் புதிய மாற்றங்கள் கொண்டுவரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதன் ஒரு பகுதியாக ரிவார்டு பாயிண்டுகள், ஆண்டு பராமரிப்பு கட்டணம், சேவை கட்டணங்கள் மற்றும் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படும் சில சலுகைகளில் மாற்றங்கள் செய்யப்பட வாய்ப்புள்ளது. அதுவும் சில வங்கிகளில் ஃபிக்ஸட் டெபாசிட் வட்டி விகிதங்களையும் திருத்தலாம். ரிசர்வ் வங்கியின் நிதி கொள்கை குழு ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றம் செய்தால் அதன் தாக்கம் வீட்டு கடன், வாகன கடன், இஎம்ஐகள் மற்றும் எஃப்டி வட்டி விகிதங்களிலும் பிரதிபலிக்கக்கூடும். கடைசி அறிவிப்பானது 2026-27 ஆண்டிற்கான வருமான வரி தாக்கல். 2026-27 நிதியாண்டுக்கான ஐடிஆர் 1 மற்றும் ஐடிஆர் 2 வருமான வரி தாக்கல் செய்யும் காலக்கெடு ஜூலை 31 முடிவடைந்துள்ளதால் அதற்கு பிறகு தாக்கல் செய்பவர்கள் அபராதம் செலுத்த வேண்டியிருக்கும். எனினும் ஐடிஆர் 3 மற்றும் ஐடிஆர் 4 படிவங்களை ஆகஸ்ட் 31 வரை தாக்கல் செய்யலாம் என்று தாமதமான மற்றும் திருத்தப்பட்ட வருமான வரி கணக்குகளுக்கான தனித்தனி காலக்கெடுக்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. இத்துடன் இத்தகவல் முடிவடைகிறது. இத்தகவல் பயனுள்ள வகையில் இருந்தால் லைக் செய்யவும். இது போன்ற ரெகுலர் இன்ஃபர்மேஷன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.